ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சிடலாம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 1.5 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம். 1.5 கப் நாட்டு சக்கரைக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து அந்த ஸ்வீட் செய்ய கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா கட்டி இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது வந்து அப்படியே இருக்கட்டும். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டு நல்லா சிவந்து வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சிவந்த பிறகு இதை அப்படியே நல்லா ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்சர் ஜாரில் எல்லாத்தையும் மாற்றிட்டு வாசனைக்கு இது கூடவே 2 போல் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடர் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேன் வச்சுக்கலாம். அதில் 1/2 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் செய்ய போகிறேன். நல்லெண்ணெய் வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவை சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா கொஞ்சம் நேரம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் போல் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க நாட்டு சக்கரை தண்ணியை சேர்த்துக்கலாம். இதை வந்து நான் மொத்தமாக சேர்க்கல, ஒரு 3 டைம் போல் பிரித்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம். இது பொட்டுக்கடலைன்றதுனால தண்ணி நல்லா டக்குன்னு உறிஞ்சி வந்துடும். பாருங்கள், ரொம்ப திக்காயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து திரும்பவும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க நல்லா வெந்து நல்லா வந்துடும். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இப்போ மீதமுள்ள தண்ணியும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து நாட்டு சக்கரைன்னு செய்யலாம், வெல்லம் இருந்தால் கூட வெல்லத்துலேயும் சேர்த்து செய்யலாம். ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணியாக இருக்க மாதிரி தான் தெரியும், ஆனால் நல்லா திக்காயிட்டு வரும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து டேஸ்ட்டுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கலருக்கு பிஞ்சாப் அளவுக்கு கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள், எவ்வளோ ஒரு திக்காக வருது பாருங்கள். எவ்வளோ ஒரு அல்வா பதத்துக்கு நல்லா திரண்டு வருது பாருங்கள். இதே மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதே மாதிரி நீங்கள் கலரி விட்டுனே இருந்தீங்கன்னா நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சுட்டு நல்லா பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். நீங்கள் தேவைன்னா நெய் கூட இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பாருங்கள், எவ்வளோ ஒரு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி கரண்டியில் எடுக்க சொல்ல எப்படி ஒட்டாமல் வருது பாருங்கள். இது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.